வைபவோட சென்னை சிட்டி கேங்ஸ்டர் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஜூன் 20 மூவி ரிலீஸ் ஆகும். லவ் மேரேஜ் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபகத் ஃபாசில் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா சேர்ந்து விபின் தாஸ் டைரக்ஷன்ல ஒரு படம் ஒன்று நடிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படம் இப்போ டிராப் ஆயிருக்கு. இது அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் டிராப் ஆச்சு என்னன்னு ஒன்னும் தெரியல. ஆனா படம் டிராப்னு சொல்லிருக்காங்க. விக்ரமோட துருவ நட்சத்திரம் படத்தை ஜூலைல ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ண டாக்ஸ் போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்திருக்கு இந்த படம் பத்தி. படம் இப்ப வரப்போகுது அப்ப வரப்போகுதுன்னு. ஆனா படம் இப்ப வரைக்கும் வந்த பாட்டு இல்ல. இந்த டைம் அது வருதா என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கைதி 2 மூவில சூர்யா அண்ட் கார்த்திக் இடையில ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிருப்பேன். அது இப்ப கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டெல்லி வெர்சஸ் ரோலக்ஸ்க்கான ஃபைட் சீக்வன்ஸ் கைதி 2ல இருக்கும். அண்ட் இந்த மூவில எல்சில வரக்கூடிய ஒரு பெரிய ஆக்டர் கேமியோ பண்ண போறாரு. மோஸ்டா அது கமலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. மதராசி மூவிக்கான ஃபைனல் ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. சென்னையில ஷூட்டிங் போகுது. மோஸ்டா நைட்ல தான் ஷூட் பண்றாங்க. செப்டம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். குபேரா மூவிக்கான ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. இதை நேத்திக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஜித்தோட AK-64 படத்தை ஆதித்ய ரோச்சந்திரன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே டாக் போச்சு. நானும் அதை சொல்லிருப்பேன். இப்ப அவர் தான் எடுக்க போறதா நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஆனா நியூஸா எங்க பக்கம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ ஆதித்ய ரோச்சந்திரன் தான் இந்த படத்தை எடுக்க வாய்ப்பு அதிகம். சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். தளபதி விஜயோட மெர்சல் படம் ஜூன் 20 ரீரிலீஸ் ஆக போகுது. தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா. சூர்யா 45 டைட்டில் டீசர் சீக்கிரமே வரப்போறதா அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அமீர் கான் கூலி மூவில அவரோட கேரக்டர் பத்தி இப்ப சொல்லிருக்காரு. கூலி மூவில நான் இருக்கேன். என்னோட கேரக்டர் சின்னதுதான். ஆனா முக்கியமான கேரக்டர். என்னோட கேரக்டர் மூவியோட கடைசியில வரும்னு சொல்லிருக்காரு. சோ அமீர் கானோட கேமியோ மூவியோட கடைசியில வரப்போகுது. ரோலக்ஸ் மாதிரியான ஒரு கேமியோவா வச்சுக்கலாம். இது சர்ப்ரைஸா இருந்திருந்தா மூவில பார்க்கும்போது சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இப்ப ரிவீல் ஆனதுனால அந்த சர்ப்ரைஸ் மொமெண்ட் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இருந்தாலுமே லோகேஷ் அமீர் கான சூப்பரா காமிப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இரும்புக்கே மாயாவி படம் அமீர் கான் பண்ண போறதா ரீசெண்டா நியூஸ் வந்துச்சு. நானும் அதை சொல்லிருப்பேன். இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா லோகேஷ் கனகராஜ் கிட்ட 2 சூப்பர் ஹீரோ ஸ்டோரி இருந்ததாவும் அதுல ஒண்ணு அமீர் கானுக்கு போனதாவும் சொல்லப்படுது. சோ இதுல இரும்புக்கே மாயாவியோட ஸ்டோரி தான் அமீர் கானுக்கு போச்சாங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. இன்னொரு ஸ்டோரி கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஒருவேளை அந்த இன்னொரு ஸ்டோரி போயிருந்தா இரும்புக்கே மாயாவி சூர்யா தான் பண்ணுவாரு. ஒருவேளை அந்த இரும்புக்கே மாயாவி ஸ்டோரி அமீர் கானுக்கு போயிருந்தா இன்னொரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி இருக்குல்ல, அதுல சூர்யா பண்ண வாய்ப்பு இருக்கு. எந்த ஸ்டோரி யாருக்கு போச்சுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா எப்படி பார்த்தாலும் சூர்யாவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி இருக்கு. பென்ஸ் மூவியோட கிளிம்ஸ் விடும்போது மொட்டை லுக்ல லாரன்ஸ் இருந்தாரு. அது கிளிம்ஸுக்காக வச்சாங்களா இல்ல மூவி ஃபுல்லா அதே லுக்கான்னு கேட்டிருக்காரு. இந்த மூவில அவருக்கு 2 லுக்குன்னு சொன்னாங்க. ஒன்னு இந்த மொட்டை லுக்கு, இன்னொன்னு ஹேர் வச்ச லுக்கு. எனக்கு வந்த நியூஸ் தான். சிவகார்த்திகேயன் அண்ட் வெங்கட் பிரபு கம்போல வரப்போற மூவில கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்க போறாங்களான்னு கேட்டிருக்காரு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு டாக்ஸா தான் போய்கிட்டு இருக்கு. ஜியான் 63 பத்தி கேட்டிருக்காரு. எப்போ ஸ்டார்ட் ஆகும் கேஸ்ட் அப்டேட் எல்லாம். காஞ்சனா 4ஓட ப்ரொடியூசர் யாரு, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லன்னு சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொன்னாங்க. ஆனா லாரன்ஸ் இந்த மூவிக்கான பட்ஜெட் 100 கோடிக்கு மேல சொல்லிருக்காரு. சோ அதுக்கப்புறம் அவங்க வெளியேறினதா சொல்றாங்க. இப்ப யாரு ப்ரொடியூஸ் பண்றதுங்கிற அப்டேட் இல்ல. மோஸ்டா லாரன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு, இல்ல லாரன்ஸும் சன் பிக்சர்ஸும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கூலி அண்ட் பென்ஸ் மூவியோட பட்ஜெட்ல எவ்வளோன்னு கேட்டிருக்காரு. கூலி மூவிக்கு 400 கோடிக்கு மேல சொல்றாங்க. பென்ஸ் மூவிக்கு ஒரு 50 கோடிக்கு மேல போகுங்கிற மாதிரி சொல்லப்படுது. கரெக்டா தெரிஞ்சா நான் சொல்றேன். இந்த மூவிக்கான அப்டேட் நான் தேடி பாக்குறேன். இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். சூர்யா மூவிக்கான லைனப்பை கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி வீடியோ போட்டிருப்பேன். சோ அந்த வீடியோ பாருங்க. சூர்யா 47 படத்தை ஆவேசம் படம் எடுத்து டைரக்டர் எடுக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. நான் இது ஒரு அப்டேட்டாவே சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோவை கரெக்டா பார்த்தாலே இந்த சந்தேகம்லாம் வராது. சோ வீடியோ கொஞ்சம் கரெக்டா பாருங்க. இந்த நியூஸ் உண்மைதான். நான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். இருட்டு 2 வருமானு கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு கேம் ஒன்று வச்சிருப்பேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தசாவதாரம். இது என்னைக்கான ஃபிலிம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.